இதுவும் சேர்த்து விளக்கும். வைங்க அத்தை. ஏமா அந்த துவைச்ச துணிமணிய காயப்பட்டியா? இல்லத்த இந்த இப்ப போட்டுருதேன். ஏமா வெயிலெல்லாம் போன பிற்பாடா காய போட போற? இந்த இப்ப போய் போட்டுருது அத்தை. துவைச்ச துணிமணிய காய போடாம அவிய விச வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறான். என்னாட்டாலும் நம்ம சொன்னாதான் அந்த வேலையை செய்யறான். என்னான்ட்டுதான் பொம்பளை இருக்கிறாளா தெரியல. வெளி வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா எந்நேரத்தான் சோறு குழம்பு பாக்குறது. போய் சோத்துக்கு உலைய வைக்குமா. இந்த இப்ப போய் வச்சு விடுறேன் அத்தை. என்னம்மா நான் அப்படி என்ன செய்யற? என்ன செய்ய சொல்ற? பூரா வேலையும் பார்த்தேன், பாத்துட்டு வந்து உட்காருறேன். ஏமா உன் மருமகதை இருக்காளே, அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? யாரு அவளா? இங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை இங்கிட்டு வைக்க மாட்டாளா? நேரம் நேரம் சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க. அவளுக்கு அதுதான் இதுதான் வேலை. காரியத்தை வளர்த்து வச்சிருக்கா. ஏங்க உங்க அம்மா ஏங்க இப்படி இருக்காங்க? என்னப்பா? வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது நானு. ஆனா அவங்க செஞ்சதா சொல்லி நான் எந்த வேலையுமே செய்யலன்னு மத்தவங்ககிட்ட என்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி விடுப்பா. அதாவது ஆடுன காலம் பாடுன வாய் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க வயசாடுச்சுல, அவங்க ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிறாரு. ஏங்க கல்யாணம் ஆன புதுசுல நீங்க என்னங்க சொன்னீங்க? இது புது வீடு புது உறவுன்னு முதல்ல உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிரும். நீ நல்லா பேசி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நாங்க பல வருஷமா பேசி பழகின மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் நல்லா பழகுறாங்கன்னு நீயே சொல்லுவ அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அத்தைட்ட ஒரு மாற்றமும் இல்லைங்க. என்னை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி குறைதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, எதுக்கு கவலைப்படா. அம்மாட்ட நான் பேசேன். அவன் வயசான காலத்தை ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் எது பேசினாலும் எனக்காண்டி கொஞ்சம் பொறுத்துப்போம். அவங்க வாழ்றான்னு கொஞ்சம் காலம்தான், அனுசரிச்சுப்போம். கவலைப்பட. எதுக்குமா அவளை பத்தி எல்லார்ட்டையும் வந்து குறையா சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொன்னிட்டு இருப்பா? அவளுக்கு அவன்ட்டு அப்படி வரைஞ்சு வச்சுக்கிட்டு வர. இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம குடும்ப விஷயத்த அடுத்தவங்க கால கொண்டு போய் சேர்க்காதம்மா. நீ போய் ஒருத்தர் போய் பிரச்சனை சொல்றியே, அவங்க இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அவங்க ஒன்ன நாளாக்கி இன்னொருத்தர் சொல்லுவாங்க. இப்படி பிரச்சனை வந்து பெருசா போயிட்டு இருக்கு. அவங்க சின்ன விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, அவ புதுசா நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தோம்மா. அவ சின்ன பிள்ளை. நீதான் பெரிய மனுஷன், கொஞ்சம் பொறுத்து போ. அவளுக்கு வாழ்க்கையை பத்தி இன்னும் தெரியவே தெரியாது. நீ போகப்பதான் கத்துக்குருவா.